விசிகாவில் இருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில் இணைவார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அதிமுகவில் இணையப் போவதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாய்ஸ் ஆப் காமன் நிறுவனரான ஆதவ் அர்ஜுனா கடந்த ஆண்டு விசிகாவில் இணைந்தார். கட்சியில் இணைந்த சில நாட்களிலேயே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அதை பயன்படுத்திக் கொண்ட ஆதவ் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் மூலம் விசிகாவை தன்வசப்படுத்தும் அளவிற்கு உயர்ந்தார். அதேபோல் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவிற்கு எதிராக கடுமையாக பேசினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, திமுக மன்னராட்சி முறையில் இயங்குகிறது என்று இவர் சொன்னதெல்லாம் திமுக கூட்டணிக்குள் கடும் சலசலப்பை ஏற்படுத்தியது. திமுக தரப்பிலும் ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிராக கடுமையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அவர் மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் ராசா உட்பட திமுகவினர் பலர் வெளிப்படையாகவே பேசினார்கள். விசிக துணை பொதுச் செயலாளர்களான வன்னியரசு, சிந்தனை செல்வன், ஆலூர் சானவாஸ் உள்ளிட்டோரும் ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனிடையே கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற்ற புத்தக விழாவில் தாவேக தலைவர் விஜயுடன் கலந்து கொண்டார் ஆதவ். இதுவும் அரசியல் களத்தில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இச்சூழலில் தொடர்ந்து திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் ஆதவ் பேசி வருவதாக சொல்லி அவரை கட்சியிலிருந்து நீக்கினார் விசிக தலைவர் திருமாவளவன். இந்த நிலையில் விசிகாவில் இருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா அடுத்ததாக எந்த கட்சியில் இணைய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. தொடர்ந்து அம்பேத்கர், பெரியார், சமூக நீதி, தலித் மக்களின் விடுதலை உள்ளிட்டவற்றை பேசி வரும் ஆதவ் தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று கூறப்பட்டது. ஆனால் தாவேக நிர்வாகிகளோ இவரின் வருகையை விரும்பவில்லை என்ற தகவலும் வெளியானது. இச்சூழலில்தான் ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு அரசியல் வியூகங்களை அமைத்துக் கொடுத்த பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது சொல்லப்படும் நிலையில் ஏற்கனவே ஐபேக் நிறுவனத்தில் வேலை செய்தவர் என்ற முறையில் ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இணைந்தால் அது தங்கள் கட்சியின் வெற்றிக்கு உதவும் என்று அதிமுக தரப்பு நினைக்கிறதாம்.